ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக 5 டென்சஸ் கற்றுக்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் வாங்க. அதாவது, இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சிவா இன்று வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. சிவா தனது பெற்றோருக்கு உதவ முடிவு செய்கிறான். முதலில் அவன் தனது அம்மாவிற்கு கிச்சனில் உதவி செய்கிறான். அவனது அம்மா காலை உணவு தயார் செய்கிறார்கள். சிவா காய்கறிகளை கழுவுகிறான். பிறகு அவன் தனது அம்மாவிற்கு அவற்றை வெட்ட உதவுகிறான். அவர்கள் ஒன்றாக சுவையான சாண்ட்விச் செய்கிறார்கள். காலை உணவு சாப்பிட்ட பிறகு சிவா தனது ரூமை சுத்தம் செய்கிறான். அவன் தனது பொம்மை மற்றும் புத்தகங்களை எடுக்கிறான். அவைகளை அதற்குரிய இடங்களில் வைக்கிறான். அவனது அறை சுத்தமாக தெரிகிறது. சிவா மகிழ்ச்சியாக உணர்கிறான். ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசனன்ஸில் தனித்தனி சென்டென்சஸாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? இன்று ஞாயிற்றுக்கிழமை. இதை எப்படி சொல்கிறது? சிம்பிள் ப்ரெசனன்ஸில் சொல்லணும். டுடே இஸ் சண்டே. டுடே இஸ் சண்டே. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? சிவா இன்று வீட்டில் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சிவா வீட்டில் இருக்கிறான். இதை எப்படி சொல்கிறது? சிவா இஸ் அட் ஹோம். சிவா இஸ் அட் ஹோம். எப்பொழுது இருக்கிறான்? இன்று. அப்போ டுடே. சிவா இஸ் அட் ஹோம் டுடே. சிவா இன்று வீட்டில் இருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவனுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடையாது. இது எப்படி சொல்றது? சிம்பிள் ப்ரெசனன்ஸில் சொல்லணும். ஹீ டஸ் நாட் ஹேவ். ஹீ டஸ் நாட் ஹேவ். அவனுக்கு கிடையாது. என்ன கிடையாது? பள்ளிக்கூடம். அப்போ ஸ்கூல். அப்போ he does not have school. அவனுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? சிவா தனது பெற்றோருக்கு உதவ முடிவு செய்கிறான். ஃபர்ஸ்ட் சிவா முடிவு செய்கிறான். இதை எப்படி சொல்றது? சிவா டிசைட்ஸ். சிவா டிசைட்ஸ். சிவா முடிவு செய்கிறான். என்ன முடிவு செய்கிறான்? உதவ. அப்போ டு ஹெல்ப். சிவா டிசைட்ஸ் டு ஹெல்ப். சிவா உதவ முடிவு செய்கிறான். யாருக்கு? தனது பெற்றோருக்கு. அப்போ his parents. அப்போ சிவா டிசைட்ஸ் டு ஹெல்ப் ஹிஸ் பேரண்ட்ஸ். சிவா தனது பெற்றோருக்கு உதவ முடிவு செய்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதலில் அவன் தனது அம்மாவிற்கு கிச்சனில் உதவி செய்கிறான். ஃபர்ஸ்ட் முதலில். அதை எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அவன் உதவி செய்கிறான். இதை எப்படி சொல்றது? he helps அப்படின்னு சொல்லணும். he helps. அவன் உதவி செய்கிறான். யாருக்கு? தனது அம்மாவிற்கு. அப்போ his mother. he helps his mother. அவன் தனது அம்மாவிற்கு உதவி செய்கிறான். எங்க? கிச்சனில். அப்போ இந்த கிச்சன். அப்போ he helps his mother in the kitchen. அவன் தனது அம்மாவிற்கு கிச்சனில் உதவி செய்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவனது அம்மா காலை உணவு தயார் செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அவனது அம்மா தயார் செய்கிறார்கள். இது எப்படி சொல்றது? his mother prepares. his mother prepares. என்ன தயார் செய்கிறார்கள்? காலை உணவு. அப்போ breakfast. his mother prepares breakfast. அவனது அம்மா காலை உணவு தயார் செய்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சிவா காய்கறிகளை கழுவுகிறான். ஃபர்ஸ்ட் சிவா கழுவுகிறான். சிவா வாஷஸ். சிவா வாஷஸ். சிவா கழுவுகிறான். எதை? காய்கறிகளை. அப்போ வெஜிடபிள்ஸ். அப்போ சிவா வாஷஸ் வெஜிடபிள்ஸ். சிவா காய்கறிகளை கழுவுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பிறகு அவன் காய்கறிகளை வெட்டுகிறான். இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிறகு, தென் நெக்ஸ்ட் அவன் வெட்டுகிறான். he cuts. he cuts. அவன் வெட்டுகிறான். எதை? காய்கறிகளை. அப்போ வெஜிடபிள்ஸ். தென் he cuts vegetables. பிறகு அவன் காய்கறிகளை வெட்டுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் ஒன்றாக சுவையான சாண்ட்விச் செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் செய்கிறார்கள். இது எப்படி சொல்றது? they make. அவர்கள் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? சுவையான சாண்ட்விச். அப்போ டேஸ்டி சாண்ட்விச். யாரெல்லாம் செய்கிறார்கள்? அவர்கள் இருவரும் ஒன்றாக. அப்போ டுகெதர். அப்போ they make tasty sandwich together. அவர்கள் ஒன்றாக சுவையான சாண்ட்விச் செய்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. காலை உணவு சாப்பிட்ட பிறகு சிவா தனது ரூமை சுத்தம் செய்கிறான். ஃபர்ஸ்ட் காலை உணவு சாப்பிட்ட பிறகு. இது எப்படி சொல்றது? ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட். என்ன செய்கிறான்? சிவா சுத்தம் செய்கிறான். ஃபர்ஸ்ட் சிவா கிளீன்ஸ். சிவா கிளீன்ஸ். சிவா சுத்தம் செய்கிறான். எதை? தனது ரூமை. அப்போ ஹிஸ் ரூம். அப்போ ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் சிவா கிளீன்ஸ் ஹிஸ் ரூம்.
காலை உணவு சாப்பிட்ட பிறகு சிவா தனது ரூமை சுத்தம் செய்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் தனது பொம்மை மற்றும் புத்தகங்களை எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் எடுக்கிறான். இது எப்படி சொல்றது? he picks up. he picks up. அவன் எடுக்கிறான். எதை? தனது பொம்மை மற்றும் புத்தகங்களை. அப்போ his toys and books. he picks up his toys and books. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவைகளை அதற்குரிய இடங்களில் வைக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து அவைகளை வைக்கிறான். இது எப்படி சொல்றது? he places them. he places them. அவன் அவைகளை வைக்கிறான். எங்கே? அதற்குரிய இடங்களில். அப்போ in their places. in their places. அப்போ he places them in their places. அவன் அவைகளை அதற்குரிய இடங்களில் வைக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவனது அறை சுத்தமாக தெரிகிறது. ஃபர்ஸ்ட் வந்து அவனது அறை தெரிகிறது. இது எப்படி சொல்றது? his room looks. his room looks. எப்படி தெரிகிறது? சுத்தமாக. அப்போ neat and clean. neat and clean. அப்போ his room looks neat and clean. அவனது அறை சுத்தமாக தெரிகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிவா மகிழ்ச்சியாக உணர்கிறான். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? சிவா feels happy. சிவா feels happy. ஓகே, இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? சிவா இன்று வீட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிவா இஸ் அட் ஹோம் டுடே அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து சிவா நேற்று வீட்டில் இருந்தான் அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிவா இருந்தான். அதை எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்போ சிவா வாஸ் அப்படின்னு சொல்லணும். சிவா வாஸ். சிவா இருந்தான். எங்க இருந்தான்? வீட்டில். அப்போ அட் ஹோம். எப்பொழுது இருந்தான்? நேற்று. அப்போ எஸ்டர்டே. அப்போ சிவா வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. சிவா நேற்று வீட்டில் இருந்தான். இதே சென்டென்ஸை சிவா நாளை வீட்டில் இருப்பான் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து சிவா இருப்பான். இது எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். அப்போ சிவா வில் பி. சிவா வில் பி அப்படின்னா சிவா இருப்பான். எங்கே? வீட்டில். அப்போ அட் ஹோம். எப்பொழுது? நாளை. அப்போ டுமாரோ. சிவா வில் பி அட் ஹோம் டுமாரோ. சிவா நாளை வீட்டில் இருப்பான். ஓகே, இதே சென்டென்ஸை சிவா நாள் முழுவதும் வீட்டில் இருந்துள்ளான் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிவா ஹேஸ். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நேம் வந்து சப்ஜெக்டாக வரும் பொழுது ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அதுக்கப்புறம் தான் மெயின் வெர்ப் வரணும். ஓகே, இங்கே மெயின் வெர்ப் என்ன? இஸ் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்ப். அப்போது இந்த இஸ் அப்படிங்கிற மெயின் வெர்போட 3 ஃபார்ம்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 3 ஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இஸ், வாஸ், பீன். இப்போ ஏன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு வேர்போட தேர்டு ஃபார்ம் தான் நாம் பயன்படுத்துவோம். இங்கே தேர்டு ஃபார்ம் என்ன? அதாவது இஸ் அப்படிங்கிற மெயின் வேர்போட தேர்டு ஃபார்ம் என்ன? பீன். இப்போது சென்டென்ஸு போகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிவா இருந்துள்ளான். இது எப்படி சொல்கிறது? சிவா ஹேஸ் பீன் அப்படின்னு சொல்லணும். சிவா ஹேஸ் பீன். சிவா இருந்துள்ளான். எங்கே? வீட்டில். அப்போ அட் ஹோம். எப்பொழுது? நாள் முழுவதும். அப்போ ஆல் டே. நாள் முழுவதும் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆல் டே அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது சிவா ஹேஸ் பீன் அட் ஹோம் ஆல் டே. சிவா நாள் முழுவதும் வீட்டில் இருந்துள்ளான். ஓகே, இதே சென்டென்ஸை சிவா தற்போது வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறான். இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான வேற ஒரு சென்டென்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஈஸியாக புரியும். இப்போ அந்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிவா தற்போது வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இந்த சென்டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து சிவா சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அப்போது சிவா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? மெயின் வேர்ப் வரணும். இங்கே மெயின் வேர்ப் என்ன? ஈட் அப்படிங்கிறதான் மெயின் வேர்ப். அதாவது இந்த சென்டென்ஸை பொறுத்தளவில் மெயின் வேர்ப் என்ன? சாப்பிடு. அதாவது ஈட் அப்படிங்கிறதான் மெயின் வேர்ப். ஓகே, அப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் அந்த வேர்போட நம்ம என்ன சேர்ந்து பயன்படுத்துவோம்? ஐஎன்ஜி சேர்த்து தான் பயன்படுத்துவோம். அப்போது ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஈட்டிங். அப்போது சிவா இஸ் ஈட்டிங். சிவா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த சென்டென்ஸில் இஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப். ஈட் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். சரிங்களா?
ஓகே, சிவா இஸ் ஈட்டிங். சிவா சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். எங்கே? வீட்டில். அப்போ அட் ஹோம். எப்பொழுது? தற்போது. அப்போ ரைட் நவ். சிவா இஸ் ஈட்டிங் அட் ஹோம் ரைட் நவ். சிவா தற்போது வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஓகே, இப்போ மேலே உள்ள சென்டென்ஸுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிவா இருந்து கொண்டிருக்கிறான். இது எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து சிவா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். இங்கே வந்து இரு அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய மெயின் வேர்ப் என்ன அப்படின்னா இஸ் அப்படிங்கிறதான். நல்லா கவனிக்கணும். இந்த சென்டென்ஸில் 2 இஸ் இருக்கும். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சிவா பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது? ஹெல்பிங் வேர்ப். இப்போ ரெட் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து என்னது? மெயின் வேர்ப். சரிங்களா? இரு அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய மெயின் வேர்ப். ஓகே, இப்போ இந்த இஸ் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். அப்போது இஸ் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தா அது வந்து எப்படி மாறும் அப்படின்னா இஸ்ஸிங் அப்படின்னு மாறாது, அதுக்கு பதிலாக பீயிங் அப்படின்னு மாறும். சரிங்களா? அப்போது சிவா இஸ் பீயிங். சிவா இருந்து கொண்டிருக்கிறான். ஓகே, தமிழில் இந்த சென்டென்ஸில் இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது? தற்போது வீட்டில். அப்போது அட் ஹோம் ரைட் நவ். அப்போது சிவா இஸ் பீயிங் அட் ஹோம் ரைட் நவ். சிவா தற்போது வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் நாம் சந்திக்கலாம். பாய் பாய்.